enlightening the thirsty. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எப்பொழுதும் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். வானக தந்தை அவ்வாறே நம்பத்தக்கவராய் இருக்கிறார். இஸ்ராயேல் மக்களை பார்த்து நான் உனது வலது கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாய் இருப்பேன் என்று மக்களிடத்தில் கூறியவர் எங்களிடத்திலும் அவ்வாறே கூறுகிறார். மற்ற மக்கள் மத்தியில் இஸ்ராயேல் மக்கள் ஒரு புழுவாக பொடி பூச்சாக இருந்தார்கள். அவர்களை பார்த்து அஞ்சாதே நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்று வானக தந்தை உறுதியூட்டினார். எங்களுக்கும் அவ்வாறே அந்த வானக தந்தை உம் வழியாக அஞ்சாதே உன்னை பற்றி மற்றவர்கள் பொடி பூச்சி என்று கருதலாம். ஆனாலும் நீர் மிக மதிப்புக்கு உரியவர். அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறுகிறவரே, உம்மை போற்றுகிறேன், புகழ்கிறேன், நன்றி கூறுகிறேன். எனக்குள்ளே வாழ விரும்பும்
அன்பு தேவனே, எனதுள்ளம் உவந்து ஏற்று மகிழ்ந்தேனே. எனக்குள்ளே வாழ விரும்பும் அன்பு தேவனே, எனதுள்ளம் உவந்து ஏற்று மகிழ்ந்தேனே. ஆராதனை ஆராதனை, அருளணி தூதருடன் ஆராதனை. ஆராதனை ஆராதனை, விண்ணின் பிரசன்னமே ஆராதனை. எங்கும் இறைவன் நீரன்றோ, இதயத்தின் துடிப்பும் நீரன்றோ. எங்கும் இறைவன் நீரன்றோ, இதயத்தின் துடிப்பும் நீரன்றோ. எனது வாழ்க்கை உமது சான்றாக, உமது வார்த்தை என் வாழ்வாக. எனது வாழ்க்கை உமது சான்றாக, உமது வார்த்தை என் வாழ்வாக. ஆராதனை ஆராதனை, அருளணி தூதருடன் ஆராதனை. ஆராதனை ஆராதனை, விண்ணின் பிரசன்னமே ஆராதனை. எனக்குள்ளே வாழ விரும்பும் அன்பு தேவனே, எனதுள்ளம் உவந்து ஏற்று மகிழ்ந்தேனே. எனக்குள்ளே வாழ விரும்பும் அன்பு தேவனே, எனதுள்ளம் உவந்து ஏற்று மகிழ்ந்தேனே. கதியற்றவர் உம்மை கூவி அழைத்தார், அஞ்சாதீர் என குரல் கொடுத்தீர். கதியற்றவர் உம்மை கூவி அழைத்தார், அஞ்சாதீர் என குரல் கொடுத்தீர். நெருக்கடி அனைத்தையும் நெடிய தள்ளி விடுவித்து காத்தீர் உம் வல்லமையால். நெருக்கடி அனைத்தையும் நெடிய தள்ளி விடுவித்து காத்தீர் உம் வல்லமையால். ஆராதனை ஆராதனை, அருளணி தூதருடன் ஆராதனை. ஆராதனை ஆராதனை, விண்ணின் பிரசன்னமே ஆராதனை. எனக்குள்ளே வாழ விரும்பும் அன்பு தேவனே,
எனதுள்ளம் உவந்து ஏற்று மகிழ்ந்தேனே. எனக்குள்ளே வாழ விரும்பும் அன்பு தேவனே, எனதுள்ளம் உவந்து ஏற்று மகிழ்ந்தேனே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு காரியத்தை செய்கின்ற போது பொதுவாக வலது கையினால் செய்கிறோம். ஒரு பொருளை ஒருவருக்கு கொடுத்தாலும், பிறர் ஏதாவது கொடுக்கும்போது வாங்கினாலும் நமது வல கையை தான் நீட்டி வாங்குகிறோம். வலது கையால் உணவு உட்கொள்ளுகிறோம், வலது கையால் எழுதுகிறோம். வலது கை நல்ல காரியங்களை செய்வதற்கு வலது கையை தான் நீட்டுகிறோம். பழைய ஏற்பாட்டில் இவ்வாறு தான் யூத மக்களும் கருதினார்கள். அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது, பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமைகளாய் இருந்தபோது அவர்கள் கடவுளை பார்த்து வேண்டுகிறார்கள், ஆண்டவரே, உமது வலது கையை நீட்டி எங்களை பாதுகாத்தருளும், எங்களை விடுவித்தருளும் என்று மன்றாடுகிறார்கள். வலது கை சக்தி வாய்ந்தது. ஒருவருடைய ஆற்றலை குறிக்க வலது கையை குறிப்பிடுவார்கள். ஏசாயா இறைவாக்கினர் கூறுகிறார், இஸ்ராயல் மக்கள் அவர்களை சுற்றி வாழ்ந்த மக்களை விட அதிக எண்ணிக்கையிலோ வல்லமையிலோ உயர்ந்தவர்கள் அல்ல. எனவே அவர்களுக்கு எப்பொழுதும் கடவுளுடைய பாதுகாப்பு தேவைப்பட்டது. கடவுளுடைய சிறப்பான பாதுகாப்பு அவர்களுக்கு இல்லாதிருந்தால் அவர்கள் அந்த நாட்டில் வாழ்ந்திருக்க முடியாது. சாலமோன், தாவீது அரசர்கள் காலத்தில்தான் மற்ற நாடுகளை இவர்கள் அடக்கி ஒடுக்கி தாங்கள் சுதந்திரத்தோடு வாழ முடிந்தது. எப்பொழுதும் பிற நாட்டவரோடு சண்டை. அந்த சண்டையில் யூத மக்கள் தோல்வி அடைந்தார்கள். தாவீது அரசர் காலத்திலும் சாலமோன் அரசர் காலத்திலும் அவர்கள் அதிகமாக போராடி வெற்றி பெற்றார்கள். தாவீது அரசர் போரில் அதிகமான பேரை கொன்று வெற்றி பெற்றதால், நீர் எனக்கு கோயில் கட்ட வேண்டாம் என்று சொன்னார். சாலமோன் தான் அந்த கோவிலை கட்டினார். அந்த அளவுக்கு கடவுளை வல்லமை உள்ளவராக கருதினார்கள். எனவே இஸ்ராயல் மக்களை பார்த்து கடவுள் இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லுகிறார், நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து கொண்டு அஞ்சாதே, உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ராயேல் என்னும் பொடி பூச்சியே, அஞ்சாதே, நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ராயலின் தூயவரே உன் மீட்பர், இதோ நான் உனக்கு புதிய கூர்மையான போரடிக்கும் கருவி ஆக்குவேன். போரடிக்கும் கூர்மையான கருவியாக உன்னை ஆக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய், காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய் என்று கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார்.
பொதுவாக ஒருவருக்கு ஒரு வாக்குறுதி, ஒரு சத்திய வாக்கு கொடுக்க வேண்டுமென்றால் அவரது வலக்கையை உயர்த்தி பிடிப்பார்கள். கடவுளுக்கு சாட்சியாக வலது கையை பற்றி கொண்டு அதை உயர்த்தி பிடித்து சத்தியம் செய்வார்கள். இங்கே கடவுள் என்ன சொல்லுகிறார்? உனது வலது கையை பற்றி கொண்டு நான் உனக்கு கூறுகிறேன். அப்படி என்றால் நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன். என்ன சத்திய வாக்கு? உன்னை பற்றி மற்ற மக்களெல்லாம் பூச்சி, புழு என்று கருதுகிறார்கள். ஆனால் நீ அண்டை நாடுகளை மேற்கொள்வாய். உன்னை போரடிக்கும் கூர்மையான கருவியாக்குவேன். நீ மலைகளையும் குன்றுகளையும் தவிடுபொடியாக்குவாய். அவை காற்றில் அடித்து கொண்டு போகும் என்று கடவுள் சொல்லுகிறார். இந்த இஸ்ராயேல் மக்கள் ஒன்றுமில்லாதவர்கள். ஒரு பொருட்டாக யாரும் அவர்களை நினைக்க மாட்டார்கள். அப்பேற்பட்ட மக்களை கடவுள் ஒரு பொருட்டாக நினைத்து அந்த கடவுள் அவர்கள் இனத்திலே பிறந்து உலகத்தையே மீட்கக்கூடிய உலக மீட்பராக இந்த இஸ்ராயேல் குலத்தில் தோன்றுவது இந்த இஸ்ராயேல் குலத்துக்கு எவ்வளவோ பெருமை. அதை போலவே நமக்கும் அதிகமான பெருமையை ஆண்டவர் தருகிறார். எவ்வாறு தருகிறார்? இயேசு மெஸ்ஸையா வருவார், மெஸ்ஸையா பிறப்பார் என்று இறைவாக்கினர்கள் சொன்னார்கள். இறைவாக்கினர்களிலே மிக பெரிய இறைவாக்கினர் யார் என்றால், யார் மெஸ்ஸையா பிறப்பதை தெளிவாக முன் உரைத்திருக்கின்றார்களோ அவர்களை தான் மிக பெரிய இறைவாக்கினர் என்று இஸ்ராயேல் மக்கள் கருதினர். அப்படி மெஸ்ஸியா பிறப்பதை பற்றி முன் உரைத்தவர்களுள் தலை சிறந்து விளங்குகிறவர் ஏசாயா. ஏசாயா இறைவாக்கினர் தான் கன்னி கருவுற்று ஒரு மகனை ஈன்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர் என்று மெஸ்ஸியாவை பற்றி, அவருடைய தோற்றம், அவருடைய பிறப்பு, அவருடைய தாய் ஆகியவைகளை பற்றி தெளிவாக சொன்னவர் இறைவாக்கினர் ஏசாயா. அதனால் யூத மக்கள் எல்லா இறைவாக்கினர்களிலும் ஏசாயாவை தலை சிறந்த இறைவாக்கினராக கருதினார்கள். இயேசு பிறந்து வளர்ந்தபோது அவரை உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறி என்று சுட்டி காட்டியவர் திருமுழுக்கு யோவான். எனவே அவர் பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள் தலை சிறந்தவரான ஏசாயாவை விட சிறந்தவராக கருதப்படுகிறார். ஏனென்றால் அவர் மெஸ்ஸியாவை கண்டார், அந்த மெஸ்ஸியாவுக்கு திருமுழுக்கு கொடுத்தார், அந்த மெஸ்ஸியாவை சுட்டி காட்டினார். உலக மக்களுக்கு இவர்தான் மெஸ்ஸியா என்பதை சுட்டி காட்டியவர் திருமுழுக்கு யோவான். அதனால் இவர் மெஸ்ஸியா வந்த பிறகு அவர் நேராக தன்னுடைய கண்களால் கண்டார், அவரை தொட்டார், அவரை சுட்டி காட்டினார். எனவே திருமுழுக்கு யோவான் மிக பெரிய இறைவாக்கினராய் கருதப்படுகிறார். மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியது இல்லை. அவரை பற்றி அவ்வளவு பெருமையாக இயேசு பேசினார். அடுத்தது பாருங்க, அந்த திருமுழுக்கு யோவானை விட கிறிஸ்துவர்களாகிய நாம் பெரியவர்கள், சிறந்தவர்கள், வாய்ப்பு பெற்றவர்கள், ஆசி பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள் என்பதை இயேசு கூறுகிறார். திருமுழுக்கு யோவானை விட நாம்
சிறந்தவர்கள் என்று கூறுகிறார். ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் யோவானை விட பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகிறது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்ளுகின்றனர். திருச்சட்டமும் இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறை வாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். எலியா, வரவேண்டிய எலியா யோவான். அதனால் யோவான் ஏன் சிறந்தவர் என்று இயேசுவே கூறுகிறார். யோவான் இயேசுவை நேரடியாக கண்டார். இயேசுவை திருமுழுக்கு கொடுக்கும்போது மெஸ்ஸையா என்று உணர்ந்து கொண்டார். இயேசுவை அறிக்கையிட்டார். அதனால் யோவான் மற்ற எல்லாரையும் விட பெரியவர். அது மட்டுமல்ல, இவர் புதிய எலியா. எலியா மெஸ்ஸியா வருவதற்கு முன்னால் வருவார் என்று யூத மக்கள் நம்பினார்கள். சரி, எலியா வருவார் என்று நம்புகிறீர்கள் அல்லவா? இவர்தான் எலியா. இவரை நீங்கள் எலியாவாக ஏற்றுக்கொண்டால் என்னை நீங்கள் மெஸ்ஸையாவாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே திருமுழுக்கு யோவான் மனிதராய் பிறந்தவர்களுள் தலை சிறந்தவர், இவரை விட சிறந்தவர் யாருமில்லை என்று இயேசு அழுத்தமாக கூறுகிறார். கூறி மெஸ்ஸையா பற்றி திருமுழுக்கு யோவான் கூறியதை நீங்கள் நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இதோ மெஸ்ஸையாவாகிய நான் வந்துவிட்டேன், இதோ எனக்கு சான்று பகர்கிறவர் என்ற திருமுழுக்கு யோவான். என்ற திருமுழுக்கு யோவான் இறைவாக்கினர்களுள் பெரியவர். அவர் சொல்லுவதை கேளுங்கள், அவருக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் கூறி திருமுழுக்கு யோவானை முன்னிலைப்படுத்துகிறார். ஆக திருமுழுக்கு யோவான் புதிய எலியா, இயேசுவுக்கு முன்னோடி. இதோ முன்னோடி வந்துவிட்டார். அவரை பின்தொடர்ந்து மெஸ்ஸையாவாகிய நானும் வந்திருக்கிறேன். திருமுழுக்கு யோவானை எலியாவாக ஏற்றுக்கொண்டால் என்னை மெஸ்ஸையாவாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள தடுமாற தயங்க மாட்டீர்கள். ஆகவே முதலில் என்னுடைய முன்னோடியாக வந்திருக்கிற திருமுழுக்கு யோவானை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக மெஸ்ஸையாவாக வந்திருக்கிற என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் திருமுழுக்கு யோவானை விட நீங்கள் சிறந்தவர்களாய் இருப்பீர். எனவே விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரை விட பெரியவர். திருமுழுக்கு பெற்ற நாமெல்லாம் திருமுழுக்கு யோவானை விட மிக பெரியவர்கள். யோவான் கொடுத்த திருமுழுக்கு தண்ணீர் திருமுழுக்கு, அது உண்மையில் அருட்சாதனம் அல்ல, ஒரு அடையாளம். ஆனால் இயேசு ஏற்படுத்திய திருமுழுக்கு திரு அருட்சாதனம். அது ஆழ்ந்த மாற்றத்தை, புது பிறப்பை நமக்கு அளிக்கிறது. கடவுளுடைய மகனாக, கடவுளுடைய மகளாக நம்மை மாற்றுவது இந்த திருமுழுக்கு. அதனால் அந்த திருமுழுக்கை பெற்றிருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் கடவுளுடைய பிள்ளை. எனவே அந்த திருமுழுக்கு யோவானை விட நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று இயேசு கூறுகிறார். எனவே நாம் பேறு பெற்றவர்கள் என்பதை உணருவோம். இந்த திருவருகை காலத்தில்
நம்முடைய மேன்மையை உணர அருள் வேண்டுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் திருமுழுக்கு யோவானை முதலில் போற்றுகிறீர், பாராட்டுகிறீர். மனிதராய் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்று திருமுழுக்கு யோவானை முதலில் பாராட்டுகிறீர். அடுத்ததாக அந்த திருமுழுக்கு யோவானை விட நீர் ஏற்படுத்திய திருமுழுக்கை பெற்ற நாங்கள் பேறு பெற்றவர்கள். இறை அரசில் கடையவர் திருமுழுக்கு யோவானை விட உயர்ந்தவர் என்று கூறுகிறீர். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். இறைவாக்கினர்கள் உம்மை பற்றி இறைவாக்கு உரைத்தார்கள். பல இறைவாக்கினர்கள் உம்மை தங்களுடைய கண்களால் காணவில்லை. இறுதியாக வந்த திருமுழுக்கு யோவான் உம்மை கண்டார், உம்மை அடையாளம் கண்டுகொண்டார், உமக்கு தண்ணீர் திருமுழுக்கு கொடுத்தார். புதிய எலியாவாக அவர் தோன்றினார். ஆனால் உம்மை அவர் உட்கொள்ளக்கூடிய பாக்கியம் அவருக்கு இல்லை. நீர் எங்களுக்கு கொண்டு வந்த அந்த மீட்பை, கல்வாரியில் நிகழ்த்திய மீட்பின் நிகழ்வுகளை அவர்கள் அறியவில்லை. அவர்களுக்கு தெரியும், ஆனால் நேரடி அனுபவம், அந்த மீட்பின் அனுபவம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. எங்களுக்கு அந்த மீட்பின் அனுபவம் கிடைத்திருக்கிறது. உமது மீட்பின் அனுபவத்தை திருப்பலியில் கொண்டாடுகிறோம். அதனால் நீர் எங்களை பார்த்து யோவானை விட சிறந்தவர்கள், விண்ணரசில் கடையவரும் யோவானை விட பெரியவர் என்று கூறுகிறீர். ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், நன்றி கூறுகிறோம். எங்கள் மேன்மையை உணர்ந்து நாங்கள் உம்மை கண்டுகொள்ள, உம்மை எப்பொழுதும் பற்றி கொள்ள, உமது ஆசி பெற்ற மக்களாக வாழ வரம் தாரும். இதற்காக இந்த திருவருகை காலத்தில் உம்மை நாங்கள் வரவேற்க நல்ல முறையில் தயாரிக்க வரம் தாரும். ஆமென். மாண்புயரி வருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல், திரு இரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலத்தின் 2வது வாரத்தில் வரும் வியாழக்கிழமை. இதோ நாம் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர்கள் என்பதை உணர்த்தி நமது மேன்மையை நாம் உணர, அதன்படி வாழ்ந்து வர இருக்கிற ஆண்டவரை வரவேற்க அழைக்கப்படுகிறோம். இதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் வேண்டுவோம் என்று லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர்புயம் செய்து இதய ஆண்டவருக்கு நன்றியாக உபய பலி ஒப்புக் கொடுக்கிறவர்கள் திருமதி மோனிகா அடைக்கலம் யோனியின் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி தொழில் வளர்ச்சி அடைய, திருவாண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்கான, ஆர்ட் பீட்ஸ் அண்ட் மியூசிக்கல் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக மற்றும் குடும்பத்தின் கருத்துகளுக்காக, திருமதி பசில் மேரி கோரி, திருமதி ஆரோக்கிய மேரி, திருமதி மரி செல்வி, திருமதி ஜபியே கஸ்தோன் உடல் நலனுக்காக மற்றும் குடும்ப கருத்துகளுக்காகவும், சான் ஜாக் ஆந்த்வான் உடல்நலம் பெற நல்ல வேலையாள் கிடைக்க, விக்டர் எலன் உடல்நலம் பெற இதே ஆண்டவருக்கு நன்றியாக மற்றும் மாதாவுக்கு நன்றியாக, சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக, திருமதி கிளாரா மைக்கேல் சாமி, திரு லூர்து ராஜ், திரு அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோருடைய ஆன்ம சாந்திக்காக, திருமதி ரஞ்சிதா மேரி அவருடைய குடும்ப கருத்துகளுக்காக, சொத்து பிரச்சனை சுமூகமாய் முடிய திரு ஆந்தோனி ராஜ் அவர்கள் திருமண விரைவில் நிறைவேற, திரு கில்பர்ட் ரீகன் விரும்பி எம்டி சீட் கிடைத்திட, திரு அருள் பிரகாசம் ஆன்ம சாந்திக்காக, திரு மைக்கேல் விக்டோரியா அவருடைய ஆண்மலை பாட்டிக்காக உபயமாக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்று லத்தூஷ் மொரசான் வீதி பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று அமலோபம் மேல்நிலைப்பள்ளி, லூர்து அமலோபவம், லூர்து சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து தொலைக்காட்சி நன்றியாக பலி ஒப்புக் கொடுக்கின்றன. ஜேவியர் மரி பிரிஸ்கா தெய்வ பயத்தில் வளர நற்படிப்பில் சிறந்து விளங்க பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று லத்து பின்வரும் ஆன்மாக்களுக்காக பலி ஒப்புக் கொடுக்கிறோம். ரெமி அமலா, ஆல்பேஸ் எவேதே, சாம்சன் முத்தாலு, சாம்சோன் முன்சாமி, டேனியல்
ஆன்ம சாந்திக்காக டிஎஸ் செல்வராஜ், மேரி, பெலோமினா, ஆரோக்கியசாமி இவருடைய ஆன்மாக்களுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காக வர இருக்கிற ஆண்டவரை நாம் தகுதியோடு வரவேற்க நாம் தகுதியை அடைய என்ற திருப்பலி வழியாக மன்றாடுவோம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அருளின் ஊற்றாகிய இறைவா, உம் ஒரே திருமகனுடைய வழிகளை ஆயத்தம் செய்ய எங்கள் இதயங்களை தூண்டி எழுப்பியருளும். அவர் வருகையால் நாங்கள் புதுப்பிக்க பெற்ற உள்ளத்தோடு உமக்கும் பிறருக்கும் ஊழியம் புரிய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 41 இறைவசனம் 13 20 முடிய. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே, உனக்கு துணையாயிருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. யாக்கோப்பு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடிப்பூச்சே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குஞ்சுகளை தவிடு பொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய். காற்று அவற்றை வாரிக்கொண்டு போகும், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போகின்றார்கள். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். இஸ்ரேலின் கடவுளாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். பொட்டலு மேடுகளை பிளந்து ஆறுகள் தோன்ற செய்வேன். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகள் புறப்பட செய்வேன். பாலை நிலத்தை நீர் தடங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுவேன். பாலை நிலத்தில் கேதுரு மரங்களையும் வளர செய்வேன். சித்தம் மரம், மருந்து செடி, ஒலிவ மரம் ஆகியவை தோன்ற செய்வேன். பாலை நிலத்தில் தேவாரு மரங்களையும் புன்னை மரங்களையும் ஊசிலை மரங்களையும் வைப்பேன். அப்போது ஆண்டவர் தம் ஆற்றலால் இதை செய்தார் என்றும் இஸ்ரேலின் தூயவர் அதை படைத்தார் என்றும் மக்கள் கண்டு உணர்ந்து கொள்வர், ஒருங்கே சிந்தித்து புரிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். ஆண்டவரே எல்லோருக்கும் நன்மை செய்வார், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுவார். பல்லவி. ஆண்டவர்
இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவரே, நீர் உண்டாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது ஆட்சிக்குரிய மாட்சியின் பேரொலிகளையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களையும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வானங்கள் பனிமழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியன அதை பொழியட்டும். மண்ணுலகம் வாய் திறந்து விடுதலை கனி வழங்கட்டும். அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்ளுகின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்கு உரைத்தன. உங்களுக்கு விருப்பமிருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவி உள்ளோர் கேட்கட்டும். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில்
உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, ஓம் அருட்கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரோம் இக்காணிக்கைகளை தயவாய் ஏற்றருளும். உமது அருளால்தான் நாங்கள் பக்தி பற்றுதலோடு இவற்றை ஒப்பு கொடுக்கின்றோம். அதே அருளால் எங்களுக்கு நிறை வாழ்வையும் தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆட்சியுடன் வரும் பொழுது நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என வெளிப்படையாக பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாய் இருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே தூதர், அதிதூதர், அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர், 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 மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநலையினர், உபயம் என்று உபயம் செய்வோர், நன்றி பலி ஒப்புக் கொடுப்போர், கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்களாகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்ச்செழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவரது கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர்கள், இன்று நாங்கள் சிறப்பிக்கும் புனித எலோலியா ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானகத் தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களுடன். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அசையலாம், குகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். குன்று அசையலாம், குகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். என்ன நிலைதான் ஆனாலும் எந்த அன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. கிறிஸ்துவின் திரு ஆத்துமத்தை நோக்கி ஜெபம். கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே, என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, என்னை நிரப்பியருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே, என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திரு பாடுகளே, என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும். பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் என்னை அழைத்து புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும். ஆமென்.
ஜெபிப்போமாக. வானகத் தந்தையே, இம்மறை நிகழ்ச்சிகளை அடிக்கடி கொண்டாட எங்களுக்கு வாய்ப்பளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் அன்றாட வாழ்க்கை சூழலில் நிறைவான வாழ்வின் நம்பிக்கையில் நாங்கள் பற்றுறுதி கொள்ளவும், அவ்வாழ்வை நோக்கி என்றும் பயணம் செய்து கொண்டிருக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பாத்திமா அன்னையே, மாந்தரின் தாயே, உம்மை நினைப்போம் துதிப்போம், ஒன்றாய் இணைந்து என்றும் புகழ்வோம் பணிவோம் சிந்தை மகிழ்ந்து. பார்ப்புகழ் பாத்திமா அன்னையே, மாந்தரின் தாயே, உம்மை நினைப்போம் துதிப்போம், ஒன்றாய் இணைந்து என்றும் புகழ்வோம் பணிவோம் சிந்தை மகிழ்ந்து. பார்ப்புகழ் பாத்திமா அன்னையே. இருவர் மூவருக்கு தாயே தரிசனம் தந்தாயே, உலகம் மனம் மாற அன்பாய் அழைப்பினை விடுத்தாயே. ஜெபமாலை வழியை சொல்லி தந்தாய், ஜெபமாலை வழியை சொல்லி தந்தாய், நானிலம் வாழ்ந்திட வழிவகுத்தாய், நானிலம் வாழ்ந்திட வழிவகுத்தாய். பார்ப்புகழ் பாத்திமா அன்னையே, மாந்தரின் தாயே, உம்மை நினைப்போம் துதிப்போம், ஒன்றாய் இணைந்து என்றும் புகழ்வோம் பணிவோம் சிந்தை மகிழ்ந்து. பார்ப்புகழ் பாத்திமா அன்னையே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை.
இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை. இத்திசையும் புரிவோம்.